நானும் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதாவது அப்படி ஜாம் ஆகுதுன்னா பயங்கர பசி. எனக்கு வந்து இந்த சந்திரமுகத்தில் ஒருத்தர் உள்ள காலை வச்சு இருக்கு ஏதோ இருக்கு அப்படி சொல்ல எனக்கு உள்ளவே காலை வைக்க முடியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த சில்வர் விளக்கு, பூஜை சாமான்லாம் விளக்குவேன். நேற்று நைட்டு வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி தான் காலையில் விளக்கிட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குத்து விளக்கெல்லாம் கழுவுற மாதிரி ஒரு வேலை இல்லவே இல்லை. என்ன பிசு பிசு பிசுன்ட்டு கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு வாரம் 2 வாரம் கழுவாமல் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பயங்கர வேலையாகி போயிடும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாது விளக்கிடுறது. ஓ, தண்ணி இருக்குது, இது உள்ள தண்ணி இருக்குது. அட ஆண்டவா. சரி, நான் என்ன பண்ணுறேன், திரும்ப வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுறேன் எல்லாத்தையும். தண்ணியோட வச்சா கருப்பாயிருமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ ஓகே, எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் வச்சுட்டு, நான் ஆக்சுவலி உள்ளவே நேற்று நைட்டு தான் விளக்குனேன். அதனால் நைட்டு வெளியில் வைக்க முடியல. ஒரு டவல் மாதிரி போட்டு எல்லாத்தையும் காய வச்சேன். ஸோ இதுக்கு உள்ளே தண்ணி போயிருந்துருக்குது, அதை நான் நோட் பண்ணல. வெளியில் பார்க்கும்போது எல்லாம் காஞ்சிருந்தது. ஸோ இது உள்ள தண்ணி இருந்துட்டு அது நம்ம கெட்டலாம். இதில் எல்லாம் இல்லை பாருங்க, அந்த 2 தான் இருக்குதா? ஓகே, அப்போ இது 2 மட்டும் நான் காய வச்சுட்டு வரேன். நீங்கள் தீபாவளி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பூஜை ஷெல்ஃப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நேற்று ஃபுல்லாக பூஜை ஷெல்ஃபு க்ளீன் பண்ணிட்டேன். காமாட்சி விளக்கு. ஓ, இது 2 தான் வந்து அது காஞ்சோன்னு தான் இது 2 வச்சு போட்டணும். ஓகே, தெரா வெளியில் போகணுமா? பதில் பேசுது பாருங்க. வெளியில் போகணுமா? என்ன பண்ணணும்? சரி, அம்மா காஃபி போட்டுட்டு வரேன். ஓகேயா? வெயிட் பண்ணுவியா? ஆமாம், வரேன் இரு. வந்துட்டார். வெளியில் போகணுன்னு இன்னொருத்தர் வந்துட்டார். ப்ளூட்டோ, வெளியில் போகலாமா? வெளியில் போகலாமா? போகலாமா? இவர் தான் பதில் சொல்லுவார். இங்கே வாழை மரம் பாருங்கள், தார் போட்டிருக்குது. அந்த வாழைப்பூ பறிக்கணும், அப்போ தான் காய் பெருசாகும். ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரிங் வந்துடுச்சு. ஸோ இப்போ பறித்தா தான் சரியாகும். உங்கள்கிட்ட தான் சொல்கிறாங்களா? இங்கே பாருங்களேன், இங்கே ஒட்டடை இருக்குது. இதை எப்போ நான் ஒட்டடை இந்த குச்சியை எடுக்க வந்தாலும் இதுக்கு என்ன தான் பண்ணணுன்னு தெரியல. அது என்ன தான் நினைக்கும் தெரியல. இது எடுக்கவே விட மாட்டேங்குது. இந்த பாருங்க, ஒட்டடை இருக்கா, இங்கே எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த பாருங்க, அதை பிடிச்சி கடிச்சு ஏதாவது பண்ணி விட்டுரும். இரு பாப்பா, ஒட்டடை எடுக்கிறேன். நானே வெளியில் வந்து எடுக்கிறது கஷ்டம். இந்த பாருங்களா, விடவே கூடாது. அது ஏதாவது பூச்சின்னு நினச்சிக்கிதா? அந்த இடத்துல ஒட்டடை இருக்கா, இப்போ எடுக்க ட்ரை பண்ண எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது ஏதோ பூச்சின்னு நினச்சிக்கிதா என்னன்னு தெரியல. இங்கே வந்து இதில் சவுண்டு போட்டெல்லாம் அதனால் பயந்துட்டு போயிடுச்சு. டெய்லி அந்த இது பேர் என்னன்னு தெரியல, ஹம்மிங் பேர்டான்னு தெரியல, டெய்லி வரும். அது தெரியுதா? அந்த குட்டி பறந்துச்சுன்னா தெரியும், பறக்க மாட்டேங்குதே. யாருடா, யார் இருக்கா மேலே? இதோ பறக்குது பாருங்க. ஓடி போச்சு. இங்கே
தெரா தெரா குட்டி டயர்ட் ஆயிட்டியா? அப்படி வாழை ஆட்டினா எஸ்ன்னு அர்த்தமா? ஆஹா. உள்ள போ உள்ள போ. நல்ல பிள்ளை. விளக்கு இங்கே வச்சுட்டேன். இன்னும் குங்குமம்லாம் வைக்கணும் இனிமேதான். 2 குத்து விளக்கு இங்கே வச்சுட்டேன். இன்னும் 2 குத்து விளக்கு இங்கே வைக்கலான்னு பார்க்குறேன். இது ஏதாவது பண்டிகைக்கு தான் ஏற்றும், அதனால் இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது பொட்டெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக திரியெல்லாம் போட்டு பண்ணிடுவேன். இப்போதைக்கு ரெடியாக இருக்கு. என்னோட லேப்டாப்பு வச்சுக்கிற இடத்துல போய் உட்காந்து போய் ஹார்ட் டிஸ்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னா, ஆக்சுவலி இந்த ஹோல் டேக்கு உள்ள வேலை இருக்குது. ஆக்சுவலி இந்த சின்ன ரூமுக்குள்ளே இங்கே வாங்க காட்டுறேன். இதை வந்து டோரை இதுக்கு மேலே கூட திறக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப் எல்லாமே இது வந்து நாங்கள் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வாங்கிட்டு வந்து வெளியில வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள வந்த அவசரத்துல கடைக்கு போயிட்டு வந்து பயங்கர அவசரமா இருக்கும். டக்கு டக்குன்னு வச்சுட்டு உடனே போயிடுறது. அது அடுக்கி வைக்கிறதே இல்லை. இந்த பாருங்க, மிளகா சர்க்கரை எல்லாம் இதுக்குள்ள ஒரு மினி காஸ்கோ இருக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் எனக்கு புரியல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒன்னு எடுக்கணும்னா இதை திக்காத வச்சு இப்படி பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா போயிடுது. அது வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டா வந்து கடகடன்னு எடுத்துட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுறது. நானும் கிளீன் பண்ணணும். ஆக்சுவலி நான் எத்தனை மணிக்கு சொன்னேன் உங்ககிட்ட நான் வந்து இந்த ரூம் கிளீன் பண்ண வரணும்னு? காலையில ஒரு 9-10. சரி 9 விட்டுருங்க, இன்னைக்கு வீக்கெண்ட், அதனால 9 பாசிபிள் கிடையாது. 10 o'clock வரணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து இந்த சந்திரமுகில ஒருத்தர் உள்ள காலை வச்சுட்டு ஏதோ இருக்கு அப்படி சொல்ல எனக்கு உள்ளவே காலை வைக்க முடியல. ஏன்னா தெரியும் இது வேலையை வளன்னு இழுக்கும், பெண்டு நிமிர போகுதுன்னு தெரியும். அதனால ஒரு 4 காஃபி குடிச்சிட்டு நல்லா ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு நான் இப்போ லஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. அதனாலதான் வந்து இன்னைக்கு நான் சூஸ் பண்ணேன். சரி லஞ்ச் எல்லாம் வச்சுட்டு இந்த வேலை பண்ணா சரியா வராதுன்னு சொல்லிட்டு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்திருக்கேன். இப்போ மணி 2 மணி. 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது தள்ளி போட்டாம இல்லை. நான் ஒரு மணி நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். எங்கள் பாப்பா வந்து ஹேர் கலர் பண்ணணும்னுச்சு. அதுக்கு எனக்கு 1 hour ஆயிடுச்சு அவங்களுக்கு கலர் போட்டு விடுறதுக்கு. சரின்னு வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்துக்கங்க லுக்கு எப்படி இருக்குதுன்னு, என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. போகும்போது பார்த்தா இந்த பாருங்க, சோப்பு வந்து இத்தனை இருக்கு. 4 சோப்பு இருக்குது. அதாவது என்ன சோப்பு இது? லாண்ட்ரி சோப்பு சோப்புன்னு சொன்னாடா, நாக்கு கொள்ளறது இல்ல. ஓகே, லாண்ட்ரி சோப்பு 4க்கு. ஏன்னா தெரியாம ஐயோ இல்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறது. ஸோ அது மாதிரி இது மாதிரி என்ன சொல்றது, டூப்ளிகேட் ஐட்டம் இந்த செட்டஃபில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஆல்ரெடி 3ன்னா 1 2 அது மாதிரி 3 இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாதான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வாங்குறதுக்குமே கம்மி பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ இருக்குது இது. ஸோ இதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போறேன். இதை வந்து தீபாவளிக்கு வந்து நீங்கள்லாம் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள். யூஸ்வலி வந்து பொங்கலுக்கு தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம க்ளீன் பண்ணதுக்கு ஒன்று வச்சுக்கலாம். தீபாவளிக்கு எல்லாரும் க்ளீன் பண்ணியாச்சா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்க்கல எவ்வளோ முடியுதுன்னு. இதுக்கு வந்து பையன் ஹெல்த் பாருங்க, அலுமினியம் ஃபாயில். இது பாரு அலுமினியம் ஃபாயில் தானே, எந்த நேரம் இல்லை பார்க்காம வாங்கிட்டு வந்துடுறது. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக இப்போ இந்த ரூமையே ஃபுல்லாக எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எந்தெந்த பிளேஸில் வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது இப்படி ஆகிப்போச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ண போகிறோம். பையன் ஹெல்ப் பண்ண போகிறேன். எனக்கு பண்ணுவீங்களா? எடுத்து தருவே அவர் வெளியில் வச்சுருவாரு. அதுக்கப்புறம் நான் உள்ளே வச்சுருவேன். எங்கெங்கே இது பண்ண இந்த இது பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கங்க, முடியும் போது நான் எப்படி இருக்கேன், ரூம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேவா, அட்லீஸ்ட் ஒரு இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து நிம்மதியா இருக்கும். ஆக்சுவலி கஷ்டமா இருந்தா கூட இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்த வருஷம் தான் கலையும். ஸோ அடுத்த வருஷம் வரையில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஓகேவா, டாடா. கொஞ்சம் பாக்ஸஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா
சில இதெல்லாம் சார்ட் பண்ணி வைக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இந்த பாக்ஸஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சு நான் வச்சுருவேன். சின்ன சின்ன ஐட்டம்லாம் வச்சு இப்படி ஒன்றா வச்சுருவேன். ஸோ பாக்ஸஸ் வச்சுருக்கேன். இந்த கார்னர் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கோம், எடுத்துட்டேன். எப்போதுமே வந்து க்ளீன் பண்ணும்போது ட்ராஷ் கவர் வச்சுக்கோங்க. இது மாதிரி எப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத பொருளுங்க உடனே நீங்கள் தூக்கி போடலாம். இது உடஞ்சிச்சு, இவ்வளோ நாள் பார்க்கல, ஸோ இதை தூக்கி போடுறேன். இது மாதிரி குட்டி குட்டி ட்ராஷ்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். இங்கே மாட்டி வச்சுக்கிறேன் ட்ராஷை. எது வேணான்னு நினைக்கிறேனோ அப்பப்போ இதில் போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைண்டு லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுக்கிறதுக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். ஸோ அங்கே எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறதை விட இந்த இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது தனி செக்ஷனு, அது தனி செக்ஷனு. ஸோ இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே உள்ளதெல்லாம் எடுத்து வெளியில் இதில் மோஸ்ட்லி வந்து எல்லாம் சமையல் கிராசரி ஐட்டம் தான் இருக்கும். அதாவது கிராசரி ஐட்டம், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் தான் நிறையா இருக்குது. ஸோ வந்து இதை வந்து அப்புறம் அடுத்து இதை முடிச்சுட்டு தான் பண்ணலாம். என்ன எல்லாத்தையும் எடுத்தால் டயர்டாக தோணுது. சரி பார்க்கலாம், இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதை பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகேயா? சரி, இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்ததுக்கு இதோ ட்ராஷ் பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு கவர் ஃபுல் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க போகிறேன். ஓகேயா? இன்ஸ்பெக்டர் வந்துடுவார். எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சோன்னே என்னடா பண்ணுறீங்க, என்ன கேட்காம என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்னடா இருக்கு? சூப்பர். ஒழுங்கா வேலை பார்க்குறமான்னு பார்க்குறியா? செக் பண்ணிடுறியா? கரெக்டாக தான் இருக்காங்க எல்லாம். ஷெல்ஃபு திறந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த 2 கேபினெட் கூட க்ளீன் பண்ண போகிறேன், ஸ்டெப் ஸ்டூல் போட்டுட்டு. ஈயம்மா, விழுந்துட மாட்டேன்ல. ஐயோ, இதுக்கு மேலே கூட பெரிய ஸ்டூல் வேணும்னு நினைக்கிறேன். அது இந்த ஒரு ஷெல்ஃபில் உள்ள ஸ்டஃப் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் அது க்ளீனும் பண்ணிட்டேன். இப்போ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். 2வது இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் பாருங்க. இவங்களுக்கு நம்ம வீடு அரேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியுது, வந்து பார்க்குறாங்க என்னடா பண்ணுறாங்க, புதுசாக என்னென்னவோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாரு, இந்த ரெண்டு இதை வந்து நான் காமிக்க மறந்துட்டேன். ஆக்சுவலி 2 ஷெல்ஃப்ஸ் இருக்கு, அது ஃபுல்லாக திங்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அது போட்டுட்டு பேஸ்ட்டு, ப்ரெஷ், அது மாதிரி கியூடிப்ஸ் எல்லாம் வந்து பேர் எழுதிட்டேன். அதே மாதிரி இதில் வந்து முக்கால்வாசி இப்போதைக்கு காலியாக இருக்குது. பார்க்குறியா? மேலே வந்து நிறைய பல்பு, எதுக்கு இவ்வளோ பல்பு தெரியல, அதெல்லாம் வச்சுட்டு கிறிஸ்மஸ் லைட்டிங்ஸ் அதெல்லாம் அங்கே இப்போ வச்சுருக்கேன். ஸோ இது 3 ஃப்ரீயாக இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இந்த இடம்லாம் வெட்டியாக இருக்குது. ஆக்சுவலி அவ்வளோ வேஸ்ட்டாக இருந்தது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். என்னென்ன திட்டு கிடைக்க போதோ தெரியல. இப்போ வந்து பேப்பர் டவல், இங்கே ஒரு தொல்லை. இது பேப்பர் டவல் வீட்டில் எப்போதும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ ஏன் அப்படி ஜாம் ஆகுதுன்னா, பயங்கர பசி. டைம் என்ன அறியுமோ? நான் 5 இருக்கணும். 5 இருக்காது, அவ்வளோ நேரம்லாம் நிற்கல. 4:10. ஓகே,
4 ஓகே 3 o'clock ஆரம்பிச்சோமா 1 மணி நேரத்துல இந்த வேலை நடந்து அதாவது இது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை எடுத்து வச்சிட்டேன்னா இந்த இடம் முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே உள்ளதெல்லாம் எடுத்து அப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து அது இப்படி நேராக வைக்கலாமா? ஸோ யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ல எடுக்கிறதுக்கு. ஆமாம், அது இன்னும் ஒரு காலி இது இருக்கு பாரு பவுண்டி. டீல் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிச்சு பாரு. ஓகே ஸோ ஹேண்ட் டவல்லாம் இங்கே வச்சுக்கலாம், டாய்லெட் டவல்லாம் இப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோவிட் அப்போ என்ன இருக்கா இந்த மாதிரி தான் பல்காக வாங்கிட்டு போவோம். இப்போ வேற இந்தியால எல்லாருக்கும் ஃப்ளூ வருதான், பயமா இருக்குது. ஏதாவது ரெண்டாவது அனுப்பிச்சு விடுறாங்களோ என்னன்னா அனுப்பிச்சு விடுறாங்க. ஆமா அனுப்பிச்சுதான் விட்டாங்க கோவிட். எல்லாரும் நிம்மதியா இருக்காங்களா, இருக்கக்கூடாது ஒரு பயத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே வந்து பேப்பர் நாப்கின் தான். ஸோ ரெண்டே ஒன்று ஆக்சுவலி கீழே ஒன்று காலி ஆயிடுச்சு. இது அங்கே பூனை உட்காந்துருக்கும் பாரு. பூனை போய் எடுத்துக்கலாம், சும்மா தூக்கிட்டு போகணும் கோயில. இங்கே தான் பூனை உட்காந்துருந்தது. நான் பார்த்துட்டு தானே போட்டேன். இல்லை சொன்னேன் ஃபஸ்ட்டு அங்கே தான் டெரா உட்காந்துருந்துச்சு. ஸோ இங்கே பாரு, இங்கே ஃபுல்லாக பேப்பர் நாப்கின் ஃபுல்லாக வச்சுட்டேன். ஆக்சுவலி ஒன்று பேக்கப் இருந்தால் போதும். நம்ம இப்போ தெரியுதுல்ல, இனிமேல் வாங்க மாட்டோம். ஓகேவா, இவ்வளோ இருக்குதுன்னு தெரியுதுல, இனிமேல் வாங்க மாட்டோம். ஸோ இது உன்னோட பாத்ரூம் வைக்கிறேன், எக்ஸ்ட்ரா இருக்குது. என் பாத்ரூம்ல ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போட்டு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் பாத்ரூமில் வைக்கிறேன். சரி, டாய்லெட் நாப்கின் ஓகே, இது பரவாயில்ல, இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இது ஒன்று தான் இருக்குது. இப்போ என்ன தெரியுது, அடுத்த வாட்டி வாங்கணும்னு தெரியுது. இங்கே பாரு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஹேண்ட் டவல் வச்சுட்டேன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக டாய்லெட். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து யோசிக்கணும். அதாவது நம்மளுக்கு இப்போ இடம் நிறைய கிடச்சிருக்குது. ஸோ எதை கொஞ்சம் அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து இதில் வச்சுருவேன். இப்போ எங்களுக்கு பயங்கரமாக பசியுது, போய் சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது, அதுதான் கஷ்டம். சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சாப்பிட்டு தூங்கிட்டா முடிஞ்சுது. ஓகே சரி, பார்க்கலாம். இன்னைக்குள்ள இல்லை நாளைக்குள்ள ஓவரா வந்து அப்படியே டயர்டாகி ஃபெட்டப் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கும் கேம் போகணும், பிக்கல் பால் விளாடணும், வாக்கிங் போகணும், அதெல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். இல்லைன்னா ஓவரா கோவம் வந்துடும் நம்மளுக்கு, அடுக்கி வச்சுட்டே இருந்தோம்னா. ஸோ வந்து ஓரளவு அடுக்கி வச்சுட்டு இப்போ அடுத்தது போய் சாப்பிட்டுட்டு திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன், நான் பார்க்குறேன். ஓகேயா, ரெண்டு பேரும் வந்து பவுல் கிட்ட உட்காந்துருக்கீங்களே, என்ன பிரச்சனை, என்ன வேணும்? அவரும் உனக்கு என்ன வேணும்? நான் பசங்களுக்கு தான் சாப்பாடு, இதை சாப்பாடுங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சுதுன்னா அவங்களும் வந்து அவங்க பவுல் கிட்ட உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன்ல சாப்பிட்லாம் வா அப்படி சொல்லிட்டு, அது வந்து உட்காந்துக்குது பாருங்க. உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு முடிஞ்சிச்சு சாப்பாடு, நாங்கள் சாப்பிட போகிறோம். புரிஞ்சுதா? வெஜிடபிள் பிரியாணி இருக்குது. கொஞ்சம் நேற்று மஷ்ரூம் பண்ணேன், மஷ்ரூம் பன்னீர் மாதிரி. ஓகே, உனக்கு என்ன வேணும்? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து சூடாக டிகாஷன் போட்டுட்ருக்கேன், சாரி ஃப்ரெஷ்ஷாக டிகாஷன் போட்டுட்ருக்கேன். காஃபி குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாமா? நேற்று வந்து கொஞ்சம் வந்து அடுக்கி வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன்
இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக வந்து திங்ஸ் இருந்தது பார்த்தீங்களா. எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் தொட்டு வைப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் காஞ்சனும் வந்து திங்ஸ் எடுத்து உள்ளே வைப்பேன். இதை வந்து காலி பண்ணுறது தான் ஆக்சுவலி நம்மளுக்கு வேலை. இங்கேருந்து எடுத்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சிடலாம், அது ஈஸி தான். ஸோ இதை வந்து எடுத்து வைக்கவே எனக்கு இங்கேருந்து எடுத்து வைக்கவே 1 hour ஆயிடுச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு ஷெல்ஃபு முடிச்சிட்டேன். கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அந்த ஜிப்லாக் இது எல்லாத்தையும் இப்படி மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கேயும் கொஞ்சம் வந்து எல்லாமே அந்த கிராசரிஸ் எல்லாம் இப்படி சின்ன பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து நேற்று நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது இதுதான். இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கோகனட் எல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி ஆக்சசிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டேன். அப்புறம் வந்து இப்போ வந்து இது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. இது எனக்கு அப்படியே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது இது முடிச்சது. ஆக்சுவலி எல்லாம் இருக்குது, ரொம்ப டைம் ஆனிச்சு. பட் எல்லாம் முடிச்சாச்சு, க்ளீன் பண்ணாச்சு. இப்போ அங்கேருந்து எடுத்து அழகாக அடுக்கி வைக்கணும், எது எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு 7 yearsக்கு மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து 7 years ஆகுது. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வரும்போது இப்படி தான் இருந்தது. கொஞ்சமா சேர்த்து அப்புறம் இடையில திணிச்சு ஒரு ஆர்கனைஸ்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து புரட்டாசிக்கு க்ளீன் பண்ணாதா நினச்சிக்கலாம், தீபாவளிக்கு க்ளீன் பண்ணாதா நினச்சிக்கலாம், பொங்கலுக்கு அட்வான்ஸாக க்ளீன் பண்ணாதா நினச்சிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் க்ளீன் பண்ணுறோம். ஸோ நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடம் க்ளீன் பண்ணால் கரெக்டாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியா போயிருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் சமையலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் நான். நீங்கள் இந்த வீடியோ போகிற நேரம் வந்துடுவார் அவரு, சர்ப்ரைஸாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு வந்து ஆயுத பூஜைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். கருப்பு கொண்டைக்கடலை அதுக்கு வேக வச்சிட்டேன், அதுக்கு தாளிக்க போகிறேன். கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஏன் இவ்வளோ குட்டியாக தாளிக்கிறேன்னா, நான் இவ்வளவு தான் கொண்டைக்கடலை பண்ண போகிறேன். ஏன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிறாரு, நான் பசங்க சும்மா ஒரு ஸ்பூன் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து எங்கள் 3 பேருக்கும் இதான். வடை பாயசம்லாம் பண்ணுறேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும், அதனால் கம்மியாக. கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டல் ரெடி. பலாப்பழம் பாயசம் பண்ணுறேன். கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டிருக்கேன் அதில். இப்போ அதில் ஏலக்காய் போட போகிறேன். நீங்கள் வந்து இதில் சுகர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் போடுறேன். இது வெல்லம் தூள், இதில் வந்து மண் இருக்காது, அதனால் அப்படியே போடுறேன் நான். சர்க்கரை போதுமானு நம்மளுக்கு இப்போ தெரியாது, நம்ம சாமிக்கு வைக்க போகிறதுனால நான் வாயில் போட்டு பார்க்கல. பத்தலைன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் சேர்த்துக்குவேன். ஒரே பிஞ்சு சால்ட். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து முடித்தோன்னே கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு அது பேர் என்ன, முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து கொட்டிடுவேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக தேங்காய் பால், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இங்கே பக்கத்தில் தாளிச்சேன்ல சுண்டலுக்கு, அது கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சம் நெய் போட்டு இதில் வந்து முந்திரி திராட்சை வறுத்துக்கங்க. எனக்கு வந்து முந்திரி பருப்பு பிடிக்காது. ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா போடுவேன். இப்போ நான் மட்டும்தான் இதை சாப்பிடுவேன். பசங்களாம் கூட சும்மா டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிடுவாங்க, சாஸ்திரத்துக்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நான் திராட்சை மட்டும் போடுறேன். ஓகே, இப்படி பலூன் மாதிரி வந்துருச்சு, திராட்சை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து அதில் கொட்டிடலாம். ஸோ பாயசமும் முடிஞ்சிடுச்சு. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு. நான் வந்து வடை மட்டும் போடணும். ஸோ சாமிக்கு வந்து சாமி விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சலான்னு பார்க்குறேன்.
நான் வந்து அரிசி போட்டுட்டு பச்சரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி போட்டுட்டு அது மேலே விளக்கு வைப்பேன். உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஓகே, இதில் வந்து இப்போ திரி போட்டு எண்ணெய் ஊற்றி எழுத்தி வச்சுருவேன். இந்த மஞ்சள் குங்குமத்தை வந்து ஃபுல்லாக எல்லா அப்ளைன்சஸ்க்கும் வைப்பேன். கார்லேருந்து, ஃப்ரிட்ஜ்லேருந்து, மைக்ரோவேவ்லேருந்து, அடுப்புலேருந்து எல்லா இடத்துக்கும் வைப்பேன். படி, கத்திரிக்கோல், கத்தி, நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம், சுத்தியல் எல்லாத்துக்கும் வைப்பேன் நான். மெயினாக காருக்கு வைக்கணும். சின்ன சின்ன புள்ளியாக தான் வைக்கிறேன். இவங்க வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள லேப்டாப்பு கம்ப்யூட்டருக்கெலாம் வச்சேன். எல்லாத்துலையும் குட்டி குட்டி புள்ளி இல்லைன்னா திட்டுவாங்க. சைக்கிளுக்கு அது மாதிரி சின்னதாக அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, இதுக்கு வச்சிடறேன். நம்ம அதிகம் நம்மளுக்காக உழைக்கிறது காஃபி மேக்கர். அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம் இன்னைக்கு. வேக்யூம் கிளீனர். இதுலேயே நான் குங்குமத்தை அப்படியே கொட்டிட்டேன். ஸோ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் தனித்தனி அப்படி கையில் வச்சுக்கும் போது இதாகுது, எங்கேயாவது போட்டுருவேன், அதனால் அப்படி கொட்டிட்டேன் இதுலேயே. நம்ம வீட்டில் வந்து ஜாமாங்க நிறையா இருக்குதோ இல்லையோ, இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் நிறையா இருக்குது. ஒரு 3 கிட்டாரு, 4 கிட்டாரா, 4 கிட்டாரு. ஸோ இது வந்து மெயின் ட்ரம்ஸுக்கு வைக்க சொல்லி சொன்னார் அவர். ஃபேனுக்கு வைக்கணும். இது வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸு. அவர் நல்லா ஜாலியாக இந்தியாவில் இருக்கிறார். இது பாருங்க, இது மாதிரி சிஸ்டமுக்கெலாம் வைக்கும்போது குட்டியோடு சின்ன பொட்டா ஒரு பேருக்காக வைக்கணும். அப்படி வச்சுட்டு ஒரு வச்சுருக்கேன். ஆக்சுவலி லைட்டாக தான் வச்சுருக்கேன், தெரியாது. ஸோ நான் சிஸ்டம் வச்சாச்சு. வேறு எங்களுக்கு வைக்கிறது இங்கே வேறு எதுவும் இல்லை இங்கே. இது பேர் என்ன? ஊக்குலேலியா? யூக்குலேலி. ஓகே, பொட்டு வைக்கிறதோட சரி நம்ம வேலை. இந்த கீபோர்டு பையனோட சிஸ்டம். இது மேலே ஒரு கோடு போடுவா. லேப்டாப்பு. அப்புறம் ஸ்பீக்கருக்கு வைக்கணுமா? ஓகே, அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ஆமாம், மைக்கு. எல்லாரும் திட்டக்கூடாது சரியா? இது என்னோட பழக்கம். என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் வைப்பேன் நான். அப்புறம் அங்கே ஒரு இங்கே இப்படி வந்துடு. கிட்டார் சொன்னேன்ல, எத்தனை இருக்குது பாருங்க. இங்கே வைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்துடு நீ. அடுத்து கிட்டார் நம்பர் 3யோ 4ஓ தெரியல, நான் கணக்கு கூட வச்சுக்கல. ஓகே, கீபோர்டு வச்சிருக்கிறாரு ஒன்று. இது கீபோர்டா? நம்மளோட சங்கீத ஞானம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. போன வாட்டி இப்படிதான் அயன் பாக்ஸுக்கு இங்கே வச்சுட்டேன் போல இருக்கு. அடுத்த வாட்டி அயன் பண்ணையில மஞ்சள் ஆச்சு. அதனால உஷாரா இப்படி பின்னாடி வைப்பேன் நான் மேலே. இப்போ கூட கை இப்படிதான் வந்துச்சு. அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, ஆகா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் டேப்புக்கெல்லாம் வச்சிடுறேன். அவ்வளோதான். செஸ்ட் ஃப்ரீசர் இதுக்கு வைக்கிறேன், பிரிண்டருக்கு. இன்னொன்று சொல்லாமல் இருந்துட்டேன். இது வந்து நான் நேற்றே முடிச்சிட்டேன். இது செம்ம டயர்டு ஆனால் எனக்கு, அதனால் வீடியோ எடுக்க முடியல.
இங்கே வந்து நான் முடிஞ்ச அந்த கிளிப்பு போடுறேன். முன்னாடி எப்படி இருந்ததில்ல, இப்போ ஓரளவு அடுக்கி வச்சிருக்கேன். இடமும் நிறைய இருக்குது. இன்னும் வேற ஏதாவது கொசுறு ஏதாவது இருந்ததுன்னா ஃபில் பண்ணிடுவேன். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து விசிபிளா தெரியுது எது எது இருக்குது இல்லை அப்படி சொல்லிட்டு தெரியுது. ஸோ நல்லதா போச்சு, இன்னைக்கு க்ளீன் பண்ணி இன்னைக்கு வந்து சாமியும் கும்பிட போகிறோம். சூப்பர்ல. அப்புறம் கிச்சனில் உள்ள சின்ன சின்ன சாமான்கெலாம் வைப்போம். கத்திரிக்கோல், கத்தி. இந்தியாவில் அருவாமனைக்கெல்லாம் வைப்போம் நாங்கள். இங்கே அருவாமனையில் கத்தி தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் கத்தி. அப்புறம் வந்து பெரிய படி இருக்குல்ல, அதுக்கு வைப்போம். பெரிய படி என்கிட்ட இல்லை, குட்டியோண்டு ஒரு சின்ன படி தான் இருக்குது. இது பேர் படி கிடையாது, இது பேர் ஆலக்கு, சின்ன ஆலக்கு, அதுக்கு வைக்கிறேன். அப்புறம் சுத்தியல். சுத்தியல் மெயின் எங்கள் தொழிலுக்கு, அதனால் எப்போதும் சுத்தியல் நாங்கள் வச்சிருவோம். இதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சது எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் புக்கு, பசங்க புக்கு ஏதாவது, நம்மளோட லேப்டாப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருவோம். ஓகேயா? பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூ மட்டும் பறிக்க வந்தேன். இங்க பாரு, அதை போய் எப்படி எட்டுறது? அந்த செடியில கொஞ்சம் இருக்குது, எடுத்துக்கோ. நல்லா பூத்துச்சு. இந்த சைடு ஒரு குட்டி பூ இருக்குது, பரவாயில்ல, பறிச்சுக்கலாம். இது பறிக்கவா? இது ஆல்மோஸ்ட் அதுவும் இருக்கு. அப்படியே சிசர்ஸாலே பிடிச்சி இழுத்து அதிலே விட்டுருவேன். பயங்கர முள்ளா இருக்குது. இந்த சைடு ஒன்று இருக்கு, இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இது எடுத்துக்கலாம். கண்ணுக்கு இது கட்டப்படும். பார்த்தீங்களா? மாட்டிக்கிட்டியா? அந்த பிங்க் அழகா இருக்குது, அதெல்லாம் எடுக்க முடியாது போல இருக்கு. ரொம்ப தூரம் எட்டாது. இது உள்ள பூந்து போக முடியாது, பூவாட்டி கிழிச்சு எடுத்துருவோம் நம்மள. சரி, ஓகே, பரவாயில்ல, இது போதும் இன்னைக்கு சாமிக்கு. வாங்க சாமிக்கு வச்சிடலாம். இந்த வந்து எல்லாம் பண்ணிட்டேன். வடை, அந்த பலாப்பழ பாயசம், சுண்டல் எல்லாம் எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்படி தான் பண்ணுவாங்களாலாம் எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, 3 பேர் லேப்டாப் இருக்குது. இது வந்து நான் காட்டணும்னு நினச்சிட்டேன். இது வந்து என் பையனோட ட்ரம் ஸ்டிக்கு, ட்ரம் அடிப்பான அந்த ட்ரம் ஸ்டிக்கு. இது வந்து என்னோட சிலம்பம். இது இங்கே வந்து சரஸ்வதியோட சிலை வச்சுருக்கேன். ஸோ சரஸ்வதிக்கு ஆக்சுவலி சரஸ்வதி பூஜை தானே இப்போது. சரி, இந்த பூ கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு வச்சிடுறேன். ஓகே, அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, தசரா, நவராத்திரி, வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். அவங்க நீங்கள் என்னென்ன பேர் சொல்லிக்குவீங்களோ அதை வச்சுக்கிங்க. நல்லபடி இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டோம். தெரியுதா, புகை வருது? ஓகே, நல்லபடி இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு பூஜைக்கு போகணும், ஆக்சுவலி கூப்பிட்ருக்குறாங்க. அங்கே போயிட்டு அது முடிஞ்ச நான் வீடியோ எடுக்கிறேன். அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் ஒரு பூஜைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கிளம்பிட்டேன். இதுதான் அவுட்ஃபிட், நல்லா இருக்குதா அந்த சாரி?
ஒரு வரலட்சுமி நோன்பு பூஜைக்கு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்கு இந்த சாரி கட்டிட்டு போகிறேன். டட்டா.